வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் இயல் 8க்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது சொல்லும் பொருளும். அதாவது ஆப்ஷன் ஏ 4 3 1 2. ஓகே, துஞ்சு அப்படிங்கிற அந்த சொல் வந்து உணர்த்தக்கூடிய பொருள் தங்கு. நாகுனா இளமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். உரல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்திங்க அப்படின்னா செறிவு அப்படிங்கிற பொருள் தரும். நுகம் அப்படின்னா பாரம் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின். அதாவது கடையேழு வள்ளல்கள் அவர்கள் ஆட்சி புரிந்த பகுதி. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3 4 2 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, பேகன் அவர்கள் வந்து எந்த பகுதி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா பொதினி மலை அதை தான் ஆட்சி புரிஞ்சாங்க. காரி அப்படிங்கிறவர் மலையமான் நாடு அந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சார். ஆய் அப்படிங்கிறவர் வந்து பொதிய மலை அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சார். ஓரி அவர் வந்து கொல்லிமலை அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை ஆட்சி புரிஞ்சார். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். சிறுபானாற்று படை எத்தனை அடிகளை கொண்டது அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி 269 அடிகளை கொண்டது. ஃபோர்த் கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது 4 3 2 1. ஓகே, கண்டகர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் என்ன பொருள் தரும் அப்படின்னா கொடியவர்கள் அப்படிங்கிற பொருள் தரும். வாரிதினா கடல் அப்படிங்கிற பொருள் தரும். வெய்துர அப்படின்னா வலிமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா கூவல் அப்படின்னா கிணறு அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின். முன்னுடை களைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன செந்நிற அங்கி மேல் திகழ சேர்த்தினர் என்ற வரிகள் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது. எந்த பருவம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குமார பருவத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. சிக்ஸ்த் கொஸ்டின். அரவக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறதா. அரவக்கடல்னா அரவத்தை உடைய கடல் அப்படின்னு வரும். இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் அதை சார்ந்த பயனும் வர்றதுனால இதை வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க. செவன்த் கொஸ்டின். ரச்சினிய யாத்திரிகம் எந்த ஆண்டு முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 1894 ஆண்டு. எந்த மாதம் அப்படின்னா மே மாதம். ஓகே, எய்த் கொஸ்டின். அதாவது குறியீடுகளை பொறுத்துற மாதிரி இருக்கும். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி 3 1 4 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது பெண் அப்படிங்கிறவங்க எதுக்கு குறியீடாக பயன்படுத்தப்படுதுன்னா விளக்கு. புறாவை வந்து சமாதானத்துக்கு குறியீடாக பயன்படுத்துகிறாங்க. தராசை வந்து நீதிக்கு குறியீடாக பயன்படுத்துகிறாங்க. சிங்கத்தை வந்து வீரத்துக்கு குறியீடாக பயன்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். நைன்த் கொஸ்டின். திட்டங்கள் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது அப்படிங்கிறது. எதற்கு குறியீடாகுது அப்படின்னா ஆப்ஷன் சி திட்டத்துக்கு தான் குறியீடாகுது. ஓகே, 10th கொஸ்டின். இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரப்பி என்ற கவிதை வரியில் செழிப்புக்கு குறியீடாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அமுத சுரப்பி தான் பயன்படுத்தப்படுது. ஓகே, 11th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. உள்ளுரை உவமம் புற இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை மறைக்க வேண்டுபவை ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்த பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. உள்ளுரை உவமை எந்த இலக்கியங்களில் வரும் அப்படின்னா அகை இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை மறைக்க வேண்டுபவையவற்றைய குறிப்பாக உணர்த்த பயன்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்து கூற்று 2. குறியீடு என்பது அகம் புறம் என எல்லா வகை கவிதைகளிலும் வெளிப்படையாக உணர்த்த பயன்படுத்தப்படும் இலக்கிய உக்தியாகும் அப்படிங்கிற இந்த கூற்றம் வந்து தவறு தான். அதாவது குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகம்புறம் என எல்லா வகை கவிதைகள்லையும் வந்து வெளிப்படையாக அல்ல குறிப்பாக ஓகேங்களா உணர்த்த பயன்படுத்தப்படும் இலக்கிய யுக்தி. ஓகே, அப்போ இந்த 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 12th கொஸ்டின். தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்றை கூறியிருக்காரு.
13 கொஸ்டின் சாரற் பலர்வின் சுளையோடு ஊழ்படுபு பாறை நெடுஞ்சுடை விளைந்த தேரல் என்ற வரியில் சுனைநீர் தேரல் என்ற சொல் உணர்த்தும் குறியீடு என்ன அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அதாவது தலைவன் கொண்டுள்ள இன்பம் தரும் மயக்கம் அப்படிங்கிறது தான் இந்த சுனைநீர் தேரல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் உணர்த்தக்கூடிய குறியீடு. 14 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கவிதைத் துறையில் மிகுதியும் வழங்கி வரும் குறியீடு என்ற யுக்தி ஆங்கிலத்தில் சிம்பிள் என ஆளப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். குறியீடை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து கூற்று 2 சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா ஒன்றுபடு அப்படிங்கிற இந்த பொருள் வந்து தவறு. சிம்பிள் அப்படின்னா ஒன்று சேர் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். இப்போ இந்த செகண்ட் கூற்று வந்து தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். 15 கொஸ்டின் வா. சுபமாணிக்கம் நூல்கள் எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கி தமிழக அரசு சிறப்பு செய்தது அப்படின்னா ஆப்ஷன் பி 2006ஆம் ஆண்டு. 16 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வேங்கடசாமி அவர்கள் தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் என்னென்ன மொழிகளில் பயிற்சியுடையவர் அப்படின்னா தெலுங்கு வராது, மலையாளம். ஓகேங்களா, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் அவர் வந்து என்ன அப்படின்னா பயிற்சி உடையவர். ஓகே, கூற்று 2 வேங்கடசாமி மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கில வழியாக தமிழாக்கி உள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, 17 கொஸ்டின் மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லவருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி விபுலானந்த அடிகள் அவர்கள் தான். ஓகே, 18 கொஸ்டின் சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அகநானூற்றில் தான் இடம்பெற்றுள்ளது. இந்த தகவலை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான். ஓகே, 19 கொஸ்டின் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் எழுத்தாளர் சங்கம் எந்த ஆண்டு பாராட்டி கேடயம் வழங்கியது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி 1962ஆம் ஆண்டு. 20 கொஸ்டின் மயிலை சீனி வேங்கடசாமியின் முதல் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கிறிஸ்தவமும் தமிழும் அப்படிங்கிறதா மயிலை சீனி வேங்கடசாமியோட முதல் நூல். ஓகே, 21 கொஸ்டின் கீழ்கண்ட எந்த இதழில் மயிலை சீனி வேங்கடசாமியின் ஆய்வு கட்டுரைகள் வெளியாகவில்லை அப்படிங்கிறது எந்த இதழ் அப்படின்னா ஆப்ஷன் டி எழுத்து அப்படிங்கிற அந்த ஒரு இதழ் தான். குடியரசு, ஊழியன், ஆரம்ப ஆசிரியன், லட்சுமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆய்வு கட்டுரைகள் வந்து வெளியாயிருக்கு. ஓகே, 22 கொஸ்டின் சாந்தா தத் கீழ்கண்ட எந்த இலக்கியத்துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு இந்த துறைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தா தத்து பங்களிப்பை செஞ்சு வர்றாங்க. ஓகே, 23 கொஸ்டின் குறியீட்டோட அடிப்படை எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு உவமையை மட்டும் கூறுவது. ஓகேங்களா, ஜஸ்ட் உவமையை மட்டும் தான் சொல்லுவாங்க. உவமேயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்பவங்க ஊகிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் குறியீட்டோட அடிப்படை. 24 கொஸ்டின் அறிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பழமொழி 400 தான் இந்த வரிகளை வந்து கூறுது. ஓகே, 25 கொஸ்டின் சாந்தா தத் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சாந்தா தத் அவர்கள். ஓகே, நம்ம வந்து 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.